இந்த பரிகாரம் எதுக்கு அப்படின்னா, நினைச்ச வேலை கிடைக்கிறதுக்கு, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காக, ஒரு புது வேலை மாற்ற பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த புது வேலையை அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இது என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பரிகாரம் இதுல உங்களோட டிசையர்டு ஜாப் டைட்டில், அந்த ஜாபோட பேர் இருக்கும்ல, டீம் லீடர், ஜோனல் மேனேஜர், சிஇஓ, என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களோட ஜாப் டைட்டில் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் ஜாப் டைட்டில மட்டும் எழுதி உங்களோட பெயரை அந்த பேலீஃப்ல எழுதி இதை உங்களோட வாலெட்ல, பர்ஸ்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. இது நீங்க டெய்லியும் பார்க்கணும், இன்டென்ஷன் வைக்கணும், ஒண்ணுமே இல்லை. நீங்க எழுதி, ஆனா எழுதுற டைம் வந்து ஃபர்ஸ்டே இது வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, பேலீஃப் யூஸ் பண்ணக்கூடிய நாட்கள்லாம் எதுனா வியாழன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை. எந்த டைரக்ஷனை நோக்கி உட்காரணும் அப்படின்னா கிழக்கு இல்லைன்னா வடக்கு. இந்த டைரக்ஷன்ல உட்காந்து இந்த பேலீஃப்ல ஜாப் டைட்டில் எழுதிட்டு உங்களோட நேமை எழுதிட்டு உங்களோட வாலெட்ல வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்த்த ஜாப் டைட்டிலை ரீச் பண்ணுவீங்க. இது ஒரு பரிகாரம். ஓகே, இப்ப வந்து ஒரு ஜாபுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஒரு ப்ரமோஷனுக்கு எதிர்பார்க்கறீங்க, எதுவா இருந்தாலும் சரி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு வந்து நான் சொன்ன இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல நீங்க வந்து அமைதியா உட்கார்ந்து அந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்சஸும் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்து உங்களோட மனசு ஃபுல்லா அந்த ஜாபு கிடைக்கணும், புதுசா உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படணும், இந்த ப்ரமோஷன் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து உங்களுக்கு நடக்கணும்னு நினைச்சிட்டு ஓம் நம சிவாய சாண்டிங் 108 தடவை மினிமம், எவ்வளோ தடவை வேணாலும் மேக்சிமம் சொல்லலாம். ஸோ நீங்க ஒரு 10 நிமிஷம் அப்படியே சாண்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த மனசுக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைச்சு இந்த இடத்துலயே ஃபோக்கஸ் வச்சு ஓம் நம சிவாய அப்படின்னு சாண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த பேலீஃபை அந்த டைம்லயே வந்து பர்ன் பண்ணிடுங்க. நீங்க என்ன வேலை எதிர்பார்த்தீங்களோ ரொம்ப கூடிய சீக்கிரத்துல அதே சேம் நீங்க இங்க வச்ச இன்டென்ஷன்ஸ் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்ப வந்து நீங்க எனக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க. அப்ப நானும் ஹாப்பியா இருப்பேன். இது கண்டிப்பா நடக்கும் இந்த பரிகாரம். இது ரொம்ப நிறைய பேருக்கு நடந்த விஷயம். அதே மாதிரி ஒரு பேலீஃபை வந்து உங்களோட ரெஸ்யூம் எழுதி வச்சிருப்பீங்கல்ல, உங்களோட ஃபைல் இருக்கும், வேலைக்காக வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, ஒரு ஃபைல் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதுல வந்து உங்களோட ஒரு பேலீஃபை அதுல வந்து நல்லபடியா நடக்கணும், சீக்கிரமா இந்த இதுக்கு எதுக்காக வந்து இந்த ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ அது நடந்துடணும்னு அந்த பேலீஃபை வந்து அந்த ஃபைலுக்குள்ள வச்சிருங்க, அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும். இப்ப வேலை கிடைக்கிறதுக்கு முக்கியமா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் அரச மரத்துக்கு நீங்க பூ, எல்லோ கலர் பூ, அதுக்கப்புறம் பேலீஃப், இந்த பேலீஃப் வந்து 3 இல்லைன்னா 1 இல்லைன்னா 5 இத்தனை பேலீஃப் வந்து அந்த பூவோட சேர்த்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்துக்கு போய் இந்த பேலீஃபை நீங்க வச்சுட்டு சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நல்லபடியா சீக்கிரமா வேலை கிடைக்கணும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே சனிக்கிழமைக்கு இதுக்கும் ரொம்ப கனெக்டடான விஷயம். ஏன்னா சனி பகவானோடது வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம நமக்கு ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு இது எல்லாமே ஆஸ்ட்ராலஜிக்கல் பேஸ்டு நமக்கு கனெக்ட் ஆகும். இதை வந்து இந்த நாள்ல பண்ணி பாருங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையே பண்ணுங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கூடிய சீக்கிரத்துல கிடைச்சிடும். நீங்க 9 சாட்டர்டேஸ் பண்றதுக்கு உள்ளேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே, உங்களோட ஆஃபீஸ் ஒர்க் நடக்கிற இடத்துல, உங்களோட மெயினா உங்களோட பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கிற இடத்துல நீங்க ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கணும். இந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் இல்லாம ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்குள்ள எங்கேயும் நம்ம மாட்டாம நம்ம சேஃபா இந்த வேலையில செய்யணும்னு நினைக்கிற டைம்ல ஒரு பேலீஃப்ல உங்களோட பெயரை எழுதி அதை உங்களோட டிரால, உங்களோட டேபிள்ல நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல அது வந்து வச்சிருங்க. அதுக்குள்ள மீன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க டிரால போட்டு வச்சிருங்க. அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களோட வேலைகள்ல ரொம்ப போக்கஸ்டா இருப்பீங்க. யாருனாலையும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்த முடியாது. ஸோ இந்த பரிகாரம் எல்லாமே உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட, கெரியர் சம்பந்தப்பட்ட, ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம்.
ஓகே, அடுத்து போலாம். வேலை முடிஞ்சிருச்சுல?